வணக்கம். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த ட்ராவல் ஸ்டோரீஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ ஜனவரி 6 அன்னைக்கு இந்த பூத்தொட்டி கோலம் தான் போட்டிருந்தேன். இது கூட கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. சரி அதனால அங்க இருக்கிற தமிழ் போர்ட்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தான். மோஸ்ட்லி அங்க வந்து என்ன கடைனாலும் அங்க தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க போர்ட்ல. தூய தமிழ்ல இருக்கும். அதே மாதிரி அந்த தமிழும் வந்து வித்தியாசமா இருக்கும். நமக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து பேசுறது வித்தியாசமா இருக்கும். பட் எழுத்துமே வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க. கோப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அது கோப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குடிக்கிற காஃபியுமே வந்து கோப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாடசாலை உபகரணங்கள் அப்படின்னா ஸ்டேஷ்னரி பொருள்னு அர்த்தம். அவ்வளோ தூய தமிழ்ல போட்டிருப்பாங்க. மல்டி ஷாப் அப்படின்றத வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க. இட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்டு வரிசை எதுவுமே. ஸோ அதனால மல்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஷாப்னா வந்து ஷாப்னு சொல்ல மாட்டாங்க. ஷோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அப்படியே ஷாப்பை வந்து அந்த மாதிரி தமிழ் படுத்திடுவாங்க. சில இடத்துல நல்ல தமிழ் வார்த்தையில வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்று 1 மணியுடன் கடமை முடிகிறது அப்படின்னு அந்த ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற டைமை வந்து அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ரயில் நிலையம் சொல்லுவோம். அவங்க வந்து புகையிரத நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதம்னா தேரில். ஸோ வந்து அந்த புகை யூஸ் பண்ணி வர ஒரு வண்டி அப்படின்றத புகையிரத வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நேம் போர்டுமே வந்து இந்த தெரு பேர் அது எல்லாமே 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சிங்களீஸ் அது 3மே இருக்கும். அதே மாதிரி நல்ல தமிழில் இருக்கும். அது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உசத்தி ஓடை ஆலங்கட்டி கட்டை வீதி அப்படின்னு இருந்தது. அது ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து அங்கே இருக்கிற பேருமே வந்து எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. டீனா வந்து அந்த இட்டு வரிசை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால வந்து டீக்கு வந்து ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு போனோனே அது என்ன ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து டீனா ரீ அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி டிவின்றது சொல்ல மாட்டாங்க. ரீவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கூடவே ப்ரைஸும் பாருங்கள். புட்டுலாம் வந்து அந்த ஒரு குழல் வந்து ₹100. அதுக்கப்புறம் பழ ஜூஸ் வந்து ஜூ யூஸ் பண்ணாமல் யூ அப்படி யூஸ் பண்ணி பழ யூஸ் அப்படின்னு போடுறாங்க. உளுந்துனா வந்து உளுந்துன்னு போடுவாங்க. சோறு வந்து சாப்பாடு, சாதம் அப்படிலாம் போட மாட்டாங்க. சாப்பாடு ரெடி அப்படிலாம் சோறு ரெடி சோறு அப்படின்னு தான் போடுவாங்க. அதே மாதிரி கச்சான் அப்படின்னா வேர்க்கடலைங்க. கச்சான் அல்வா அப்படின்னா வேர்க்கடலை பர்ஃபியை தான் வந்து கச்சான் அல்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாய் பண்ணுன்னு ஒன்று இருந்தது. அது என்னென்னா நம்ம ஊர் மைதா மாவு போண்டா இருக்குல்ல அதுதான் வந்து வாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஹவுஸ்க்கு வந்து வெளிச்ச வீடு, ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து தளவாட நிலையம், அதுக்கப்புறம் ஆற்றங்கரை வீதின்னு ஒரு இடம் இருந்தது. இந்த சன்னதி கோயில் செல்வ சன்னதி கோவில் இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான கோவில், முருகன் கோயில் இது. அதுக்கப்புறம் இந்த போர்டில் வந்து பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஃபார்ம் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தையில் ஃபார்மிங் அந்த இதை வந்து யூஸ் பண்ணாமல் பாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லாமல் ஊர்கோழி, ஊர் முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து பார்க்கிங்க்கு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். தரிப்பிடம் போட்டுட்டு 2 வீலர் 3 வீலருக்கு எல்லாமே தமிழ் பேர் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது.